வெல்கம் டு வானவில் கதைகள். தேனீக்கள் ஒரு சகாப்தம். அறிந்தவை சில, அறியாதவை பல. தேனீக்கள் இந்த பூமியின் சிறிய வீரர்கள். இந்த உலகின் மிகச்சிறிய உயிரினங்களில் ஒன்று. ஆனால் மனித இனத்தின் வாழ்வுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்யும் ஒன்று. பூமியில் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக தேனீக்கள் வாழ்கின்றன. இயற்கையின் அமைதியான காவலர்கள் இவர்கள். 1 பவுண்ட், அதாவது 450 கிராம் தேன் உருவாக்க ஒரு தேனீ 55,000 மைல்களுக்கு மேல் பறக்கும். பண்டைய நாகரிகங்களில் தேனீக்களின் பங்கு மிக முக்கியமானது. பண்டைய கிரேக்கர்கள் தேனீ சின்னம் பொறித்த நாணயங்களை அச்சிட்டனர். ஸ்பெயினில் உள்ள கியூவாஸ் ஆராஞ்யா குகையில் 8000 ஆண்டுகள் பழமையான தேன் அறுவடை ஓவியம் உள்ளது. கிமு 2500இல் எகிப்தியர்கள் தேனீ வளர்ப்பை தொடங்கினர். ஒரு தேனீ ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று 2 மில்லியன் பூக்களை பார்வையிடுகின்றன. வினாடிக்கு 200 முறை தன் இறக்கையை அசைக்கும். அப்போது வெளிப்படும் ஒலியே பஸ் என்ற ஒலியாகும். தனது உடல் எடையில் 35% மகரந்தத்தை தனது பின்னங்காலில் தாங்கி நிற்கும் மகரந்த கூடை மூலம் சுமந்து செல்லும். ஒரு கூட்டத்தில் ஒரே ஒரு ராணி தேனி மட்டுமே. தலையில் உள்ள நீலப்புள்ளிதான் அடையாளம். ராயல் ஜெல்லி மட்டுமே உணவு. இந்த ஜெல்லி பனி தேனீக்களால் சுரக்கப்படும். இதன் வளர்ச்சி 20 mm கொடுக்குகள் உள்ளவை. இவை தினமும் சுமார் 3000 முட்டைகள் இடுகின்றன. இதன் ஆயுள் சுமார் 2 ஆண்டுகள். பனித்தேனி மலர்களிலிருந்து தேன் சேகரிப்பு, மகரந்தத்தை தேநீர் ரொட்டியாக மாற்றுதல், கூட்டை பாதுகாத்தல், குஞ்சுகளை பராமரித்தல் போன்ற வேலைகள் செய்யும். இதன் வளர்ச்சி 15 mm கொடுக்குகள் உள்ளவை. இவை பெண் இனத்தைச் சேர்ந்தவை. ஆயுள் 70 நாட்கள் மட்டுமே. ராணியுடன் இணை சேர்வது மட்டுமே ஆண் தேனியின் பணி. பெரிய கண்கள் கொண்டவை. இவை தேன் சேகரிப்பதில்லை. இதன் வளர்ச்சி 17 mm. கொடுக்குகள் அற்றவை. இவற்றின் பணி முடிந்ததும் பனித்தேனியால் கூட்டிலிருந்து வெளியேற்றப்படும். இதன் ஆயுள் 90 நாட்கள் மட்டுமே. தேனீக்கள் 170 வாசனை ஏற்பிகள், 300 சுவை ஏற்பிகள், 5 அருங்கோண வடிவ கண்கள், விதையளவு மூளை என்று ஆச்சரியமான உடற்கூறு கொண்டது. நகங்கள் உப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இவற்றின் கால்களால் சுவைக்க முடியும். வாசனை நுகர்வும் தன்மை அதிகம் என்பதால் வெடிகுண்டுகள் கண்டறிய இவற்றை பயிற்சி அளிக்க முடியும். தேனீக்கள் 2 வயிறு கொண்டவை. ஒன்று சாப்பிடுவதற்கு, மற்றொன்று தேன் உருவாக்குவதற்கு. தேனீக்கள் மலர்களில் இருக்கும் குளுக்கோஸை அருந்தி வயிற்றிலிருந்து சுரக்கும் திரவத்தை கொண்டு தேனை உருவாக்குகின்றன. ஒரு பனித்தேனி உணவு கண்டுபிடித்த பிறகு அது வேகல் டான்ஸ் என்றழைக்கப்படும் எண் 8 வடிவில் நடனமாடும். வேகல் ரன்னில் தேனி பறந்து சென்று வலதுபுறமாக அரைவட்டம் அடித்து பின் இடதுபுறமாக அரைவட்டம் அடித்து ஆரம்ப இடத்திற்கு வந்து சேரும். இதுதான் வேகல் டான்ஸ். வேகல் ரன் கோடு குறிக்கும் திசைதான் உணவு இருக்கும் திசை. அதாவது இந்த வேகல் ரன் நேர்கோடு தற்போது சூரியன் இருக்கும் திசையை காட்டி உணவு அங்கு இருக்கிறது என்று தெரியப்படுத்துகிறது. வேகல் ரன் எனப்படும் நடனத்தின் நீளம் அதிகமாக இருந்தால் உணவு தூரத்தில் உள்ளது. அதுவே நடனம் நீளம் குறுகியதாக இருந்தால் உணவு அருகில் உள்ளது. உணவு மிக அருகில் 100 மீட்டர் உள்ளே இருந்தால் தேனி ரவுண்ட் டான்ஸ் ஆடும். திசை பற்றிய தகவல் இதில் இல்லை. தேனி வட்டமாக சுற்றி நடனமாடும். தேனி நடனமாடும் போது அதன் வயிற்றை வேகமாக ஆட்டினால் உணவு தரமாக அதிகமாக உள்ளது என்று பொருள். ராணி தேனி இருக்கும் பந்தின் மையத்தில் வெப்பநிலை எப்போதும் 90-100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் பராமரிக்கப்படும். தேனீக்கள் கூட்டிற்குள் ஃபெரோமோன்கள் எனப்படும் ரசாயனங்களை வெளியிடுவதன் மூலம் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன. ஒவ்வொரு தேனியும் தனித்தனியான ஃபெரோமோன்கள் கொண்டுள்ளன. வானிலை வெப்பமாகும் போது வேலைக்கார தேனீக்கள் கூடுகளிலிருந்து வெளியே வந்து குளிர்ச்சியாக இருக்க கூட்டின் ஓரத்தில் ஒன்றாக தொங்கும். இவை பார்ப்பதற்கு கூடு தாடி வளர்த்தது போல் தோன்றும். இந்த நிகழ்வு தேனீ தாடி என்று அழைக்கப்படும். தேனீக்கள் தங்கள் இறக்கைகளை விசிறி காற்றை அனுப்பி கூட்டின் உள்ளேயும் வெளியேயும் சுற்றுகின்றன. தேனீக்கள் பொதுவாக ஆக்ரோஷமானவை அல்ல. அச்சுறுத்தல் இருப்பதாக நம்பும்போது மட்டுமே அவை தாக்கும். தேனீ விஷம் நாகப்பாம்பு விஷத்தை விட கொடியது. ஆனால் மனிதனை கொல்ல 3800க்கும் மேற்பட்ட தேனீ கொட்டுதல்கள் தேவைப்படும். ராணி தேனியை தவிர அனைத்து தேனீக்களும் கூட்டிற்கு வெளியே மலம் கழிக்கின்றன. கூடுகளை சுத்தமாக வைத்திருக்க
தூசி, முடிகள் மற்றும் இறந்த பூச்சிகளை வெளியே இழுக்கின்றன. இறக்கும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்ததும் குஞ்சுகள் மற்றும் உணவு பங்குகள் மாசுபடுவதை தவிர்க்க கூட்டை விட்டு வெளியேறும். தேனீக்கள் 5 முதல் 8 மணி நேரம் வரை தூங்குகின்றன. பகலில் உணவு தேடுபவை வேட்டைக்கார தேனீக்கள், இவை இரவில் தூங்கும். வீட்டு தேனீக்கள் என்றழைக்கப்படும் இளைய தேனீக்கள் இரவும் பகலும் கூட்டில் வேலை செய்யும். எனவே அவை முடிந்த போதெல்லாம் தூங்குகின்றன. தேனீக்கள் காஃபினை விரும்புகின்றன. காஃபின் நுகர்வு உண்மையில் அவற்றின் நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறன்களை மேம்படுத்துகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. தேன் பற்றாக்குறை ஏற்படும், மலர்கள் குறைவாக இருக்கும் கோடை காலங்களில் தேனீக்கள் மற்ற பலவீனமான தேன்கூடுகளிலிருந்து தேனை கொள்ளையடிக்கும். தங்கள் தேனை திருடிச் செல்வதால் கூட்டின் தேனீக்கள் ஆரவாரத்துடன் கொள்ளையடிக்கும் தேனீக்களுடன் சண்டையிடும். தேன், மெழுகு மற்றும் முக்கியமாக விவசாயத்தில் மகரந்த சேர்க்கைக்கு தேனீ மிக அவசியமானவை. மனிதர்கள் உட்கொள்ளும் உணவை உற்பத்தி செய்யும் ஒரே பூச்சி தேனீக்கள்தான். தேனீக்கள் 150க்கும் மேற்பட்ட வணிக பயிர்களில் மகரந்த சேர்க்கை செய்கின்றன. தேனீ இல்லையெனில் விவசாயமும் இல்லை. தேனீக்கள் மனித முகங்களை அடையாளம் கண்டுகொள்வது மிக ஆச்சரியமான விஷயம். இவை மனித முகத்தின் கண், மூக்கு, வாய் போன்றவற்றை தனித்தனியாக கவனித்து அதை ஒரு முழுமையான உருவமாக நினைவில் சேமிக்கின்றன. இதன் மூலம் ஒரே மனிதரை மீண்டும் பார்க்கும்போது அடையாளம் கண்டுகொள்கிறது. தேனீக்கள் காடுகளிலும் மலைகளிலும் மரங்களிலும் கூடு கட்டுகின்றன. காலநிலை மாற்றம், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு மற்றும் மொபைல் டவர் கதிர்வீச்சு போன்றவற்றால் தேனீக்கள் கூட்டம் அழியும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தேனீக்கள் அழிந்தால் மனித வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. தேனீக்களை பாதுகாப்பாக அகற்றும் செய்முறை. 1. தேனீக்களை அழிப்பதை தவிர்த்து அவற்றை இடமாற்றம் செய்ய உள்ளூர் தேன் வளர்ப்பு நிபுணர்களை கொண்டு தேங்காய் நார் அல்லது காய்ந்த இலைகளை பயன்படுத்தி புகைமூட்டம் போட வேண்டும். செய்முறை 2. புதினா எண்ணெய், வினிகர் மற்றும் தண்ணீரை கலந்து தேனீ கூட்டை சுற்றி தெளித்தால் அதன் கடுமையான வாசனையால் தேனீக்கள் தானாகவே அங்கிருந்து அகன்றுவிடும். செய்முறை 3. பூண்டு நீர் அல்லது லவங்கப்பட்டை எண்ணெய் கூட்டை சுற்றி தெளித்தால் தேனீக்கள் தானாகவே அங்கிருந்து அகன்றுவிடும். இந்திய தேனீயின் வகைகள்: பொந்து தேனீ, மலை தேனீ, கொம்பு தேனீ என்று 3 வகையாக அறியப்பட்டுள்ளது. மேலும் இத்தாலிய தேனீ என்ற வகை வணிக ரீதியாக வளர்க்கப்படுகிறது. தேனீக்கள் உருவத்தில் சிறியது, ஆனால் அவை உருவாக்கும் உலகம் மிக பெரியது. தேனீக்கள் சுற்றுச்சூழல் மற்றும் மகரந்த சேர்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கையை காப்போம், தேனீக்களை காப்போம், எதிர்கால தலைமுறைகளை காப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். Thanks for watching. Don't forget to share with your friends and kindly subscribe our channel. Aesop's Story, the upcoming story. Stay tuned with us.